பள்ளியில் படிக்கும்போது ஒரு கணித ஆசிரியர் இருந்தார். ஒவ்வொரு வாரமும் தேர்வு நடத்துவார். திங்கட்கிழமை ஏதோ ஒரு தலைப்பை சொல்லுவார். அந்த வாரம் முழுவதும் அதற்கு தயார் செய்து கொண்டே இருப்போம். திடீர்னு சனி, ஞாயிறு விடுமுறைன்னு வீட்ல அப்படியே ஓய்வு எடுக்கும்போது ஒரு நண்பன் வருவான். இல்லப்பா திங்கட்கிழமை வேற தலைப்புல தேர்வு நடத்துகிறாராம் என்றவுடன், திங்கட்கிழமை சென்று எழுதும் பொழுது நமது மதிப்பெண் வெகுவாக குறைந்துவிடும். ஏன்னா, நம்ம அந்த ஒரு வாரம் வேற தலைப்புக்கு தானே தயார் செய்தோம். சூரியன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடியவர். புதன் என்று சொல்லக்கூடியவர் பங்குச் சந்தையை குறிக்கக்கூடியது. குரு என்று சொல்லக்கூடியது ஒரு வருடத்தில் ஒரு கட்டத்தை கடக்கும். சூரியன் ஒரு மாதத்தில் கட்டத்தை கடக்கும். எனவே சூரியனின் தலைமையை, தன்மையை குரு தான் தீர்மானிக்கும். குரு இப்போ மிதுனத்தில பயணம் செஞ்சிட்ருக்கு அதிவேகமாக. எனவே இந்த நேரத்தில் யார் என்ன முடிவு அரசியலில் எடுத்தாலும் அவ்வப்போது மாறுதல்களுக்கு உட்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மாற்றங்களுக்கு உட்பட்டது. எனவே தான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பங்கு சந்தை ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. திடீர்னு சனிக்கிழமை ஏதோ ஒன்று உலகத்தில் அறிவிக்கிறாங்க. திங்கட்கிழமை அதோட பேட்டர்னையே சேஞ்ச் பண்ணி விட்டுடுது. இந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரும் வரை இது தொடர வாய்ப்புண்டு.